மிகப்பெரிய ஒரு ஆபத்து நமக்கும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னு பார்த்தா நிறைய சாமியார்கள் தான் சொல்றாங்க. நில சரிவுக்கும் மழைக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்து இருக்குமா சார் பெரிய லெவல்ல? அது வந்து பயமா இருக்கு சார் எங்களுக்கெல்லாம். கடந்த முறை வந்து நம்மளுக்கு சரியான மழையே வரல. அது அங்க இருக்கிறது. ஒரு 10 நாள் முன்னாடி கணிப்பு கிடைக்கும்னு சொல்லல இல்லையா? அதில் 5 நாளுக்கு முன்னாடி ஏதாவது முன்னறிப்பு. ஃபர்ஸ்ட் எல்லாம் மழைக்கு லீவ் விடுறதை தாண்டி இப்போ வெயிலுக்கே லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த அளவுக்கு இப்போ வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு நகரமயமாதல் தான். நிறைய கட்டிடங்கள் வந்திருக்கு. ஆனா இப்பவே இப்படி இருக்கே, ஆனா ஃபியூச்சர்ல எல்லாம் இங்க வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க சார். அது உண்மைதானா? அதனால ஏசி பயன்பாடை குறைச்சு வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியுமா? சில மேலை நாடுகள்ல இந்த கிரீன் பில்டிங்னு என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ரஸர் மாதிரி எடுத்து காற்றை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த காற்றை அந்த பில்டிங் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி இன்னைக்கு நம்ம கூட 90s கிட்ஸோட ஃபேவரட் எக்ஸ் வெதர் ரிப்போர்ட்டர் ரமணன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன். நானும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தமிழ்நாட்டில் அடுத்தது என்ன மாதிரி மழை பொழிவுகள் எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரி ஆபத்துகள் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க. இந்த வயநாட்டில் ரீசெண்டா மழையெல்லாம் பயங்கரமா பெஞ்சு நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு நிறைய மக்கள் அதனால உயிரிழந்தாங்க. இதெல்லாம் அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கும் அதே மாதிரி ஒரு ஆபத்து இருக்கு, மிகப்பெரிய ஒரு ஆபத்து நமக்கும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னு பார்த்தா நிறைய சாமியார்கள் தான் சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு அதை கேட்டது, ஏன்னா அதை பார்த்தே நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. நில சரிவுக்கும் மழைக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஓகே. அதாவது பல வருஷம் மழை பெஞ்சுட்டு இருக்கு, அப்போல்லாம் நிலச்சரிவு கிடையாது. நிலச்சரிவு இப்போதான் நடக்கிறது அதிகமா. அதுவும் வடநாட்டிலையும் இந்த உத்தராகண்ட் மாநிலத்தில் நடக்கிறது. இப்போ வயநாட்டில் நடந்தது. மனிதனுடைய நடவடிக்கையின் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல மழை வரும்போது அது ட்ரிகர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் அந்த அதை சரி பண்ணிட்டோன்னா தான் நல்லது. அதுக்காக 2-3 கமிட்டியெல்லாம் வச்சாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பகுதிக்கு காட்கில் கமிட்டி, இன்னும் கஸ்தூரங்கன் கமிட்டியெல்லாம் வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு இருந்தா இதெல்லாம் தவிர்க்கலாம், வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த முறை, ஏன்னா போன வருஷம் டிசம்பரே மிகப்பெரிய லெவல்ல மழை பொழிவெல்லாம் பொழிஞ்சு வெள்ளம்லாம் வந்துச்சு. இந்த முறை எப்படி இருக்கும் சார்? நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் சில வானிலை கணிப்பு கொடுக்கறது. அதில் 2 விதமான அப்ரோச் இருக்கு. வரும் நாட்களில் என்ன மழைன்னு சொல்வதற்கான இது கணினி சார்ந்த கணிப்பு இருக்கு இல்லையா? அது வந்து இயற்பியல் அடிப்படையில் இருக்கும், பிசிக்ஸ் பேஸ்டு. ஸோ அதனால் அந்த வானிலை நிறுவனம் வரும் நாட்டில் ஒரு 10 நாளைக்கு கிடைக்கும். அது ஒரு 5 நாட்கள் தான் முன்னறிவிப்பாக வானிலை மையம் கொடுக்கிறது. ஏன்னா இந்த கணினி சார்ந்த கணிப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சீசனல் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது புள்ளியல் அடிப்படையில். புள்ளியல் அடிப்படையில் இந்தந்த வானிலை கூறுகள்லாம் இப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கும், ஒரு மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு மழையின் அளவையும் அந்த வானிலை கூறுகளையும் ஒரு தொடர்பு படுத்தி அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. சீசனல் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ஐரோப்பிய ஒன்றியம் கணித்த கணிப்பின்படி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்மளை பொறுத்து நல்லா தான் இருக்கும் காட்டுறது. கூட மழை தான் வரும் தான் காட்டுறது. ஸோ அந்த இதில் ஒரு இதுதான். இதே வந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகம், அவங்க வந்து ரொம்ப பெருசாக காட்டல, உள் மாவட்டங்களை கொஞ்சம் நல்லா காட்டுறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடலோர பகுதிக்கு சிக்னல் எதுவும் இல்லை, இயல்பு நிலைன்னு வச்சுக்கலாம் நம்ம. இவங்களை இந்த மாறுபாடு இருக்குது பாருங்கள். ஓகே. வானிலை மையம், இந்திய ஆராய்ச்சி மையம் வந்து அக்டோபர் முதல் அந்த டைமில் கொடுப்பாங்க. ஓகே. இந்த தென் தீபகற்பத்தில் மழை எவ்வாறு இருக்கும்ட்டு அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கணிப்பு ஒரு ஐடியா வரும். கடந்த முறை வந்து நம்மளுக்கு சரியானபடி மழையே வரல. அதுதான் அங்கே இருக்கிறது. என்ன ஆச்சுனாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மிஜாங் புயல் காரணமாக வடகோடி மாவட்டங்கள், இந்த காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் நல்ல மழை பெற்றது. அந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த தெற்கு பகுதியில் நல்ல மழை பெற்றது. ஆனால் உள் மாவட்டங்கள்லாம் சரியாக மழை பெய்யலை. கள்ளக்குறிச்சிலாம் 55 விழுக்காடு குறைவாக இருந்தது மழை.
காரணம் என்ன, ஒரு தாற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி தமிழகத்தின் ஊடாக செல்லவில்லை. ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இயல்பை தாண்டி அதிகமாக தான் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ கேரளால வயநாட்டுல அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளம் வந்தது. வியட்நாம் பொறுத்த வரைக்குமே அந்த 250 கேரளா மொத்தமுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க இயல்பு மழை தான் வந்திருக்கு கேரளாக்கு. ஓகே. அந்த பகுதியில் ஒரு பர்டிகுலர் 30 சென்டிமீட்டர் பெஞ்சது. அந்த ஒரு பர்டிகுலர் அதை வச்சுட்டு சொல்றாங்களே தவிர மழையை பொறுத்தவரைக்கும் கேரளாக்கெல்லாம் இயல்பு தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனேன்னா -10 ஏதோ காட்டுறது. இருந்தாலும் அது இயல்பு -19 வரலும் இயல்புன்னு வச்சுப்பாங்க. ஆனால் விசாகப்பட்டினம்ல அதிக மழை பெஞ்சுது சார். கடலோர ஆந்திராவில் நல்லா பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தெலுங்கானாலையும் நல்லா பெஞ்சிருக்கு. 37 விழுக்காடு இதுவரையில் அதிகம். கடலோர ஆந்திரா என்பது 44 விழுக்காடு அதிகம். சென்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்து இருக்குமா சார் பெரிய லெவல்ல? அது வந்து பயமா இருக்கு சார் எங்களுக்கெல்லாம். ஒரு 10 நாள் முன்னாடி கணிப்பு கிடைக்கும்னு சொல்லல இல்லையா? அதில் 5 நாளுக்கு முன்னாடி ஏதாவது முன்னறிப்பு அப்போதான் தெரியும். ஓகே. அதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணுறதெல்லாம் நாட் பாசிபிள். ஓகே. அதுதான். ஏன்னா அந்த மாடல் வச்சு தான் இயற்பியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாடல் சொல்லலாம். அதுதான். புயல் எப்படி இருக்கும், எப்படி வரப்போகுது, அது எல்லாமே வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளாலேயே சரியா கணிக்க முடியும். அதுவுமே சில டைம் வந்து தவறா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. கேரளால மழை பெஞ்சது, அங்க நிலச்சரிவு ஏற்பட்டது. வியட்நாம்ல மழை பெஞ்சது, விசாகப்பட்டினம்ல பெரிய மழை வரும், வெள்ளம் வரும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பஞ்சாங்கத்துல சொல்லி இருக்கு, முன்னாடியே நாங்கெல்லாம் கணிச்சு சொல்லி இருக்கோமே அப்படின்ற மாதிரி நிறைய ஜோசியக்காரங்களா சொல்றாங்க சார். அவங்களுக்கு எப்படி சார் அந்த டேட்டாவெல்லாம் கிடைக்குது? சரி, அவங்க வந்து எப்படி கணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க பொதுவாக கணிக்கிறது வந்து கோள்கள் வைத்து தான் ஏதோ கணிக்கிறாங்க. அவங்க ஒரு முறை வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து சிம்டம்ஸ் வச்சு தான் மருந்து கொடுப்பார். இதே ஒரு சித்தா மெடிசன், ஆயுர்வேதா மெடிசன்லாம் நாடி பார்த்து தான் மருந்து கொடுப்பார். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்ரோச் வேறு. அலோபதி டாக்டர் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துன்னு வாம்பார். இப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் அதை சொல்லுவார். யுனானி அவங்க மெத்தட் வேறு. இது மாதிரி உலகத்தில் பல விதமாக இருக்குது. ஸோ ஒரு டாக்டர்கிட்ட போய் இன்னொரு மெடிசன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இயற்பியல் அடிப்படையில் இந்த மாடல் என்ன சொல்கிறேன் அதான் சொல்ல முடியாது. அவங்க எப்படி கணிக்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சான்ஸே. இப்போ அவங்க தான் சொல்கிறதே வந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு சென்னைக்கு அப்படின்னு சொல்லி. மாடலில் ஒரு 10 நாள் முன்னாடியே ஒரு ஐடியா கிடைக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதை வச்சு தான் பார்த்துக்கணும். அது தயாராக இருந்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஓகே. இதான் எந்த ஒரு இயற்கை நிகழ்வுக்கும் நம்ம தயாராக இருந்துவிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. மழை வரப்போகிறது, புயல் வரப்போகிறதுனா ஜன்னலை மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப தாழ்ந்த வான இடத்துல இருந்தோம்னாக்க மேடான இடத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம நீர் உள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த பகுதியில் உண்டு. ஸோ அதனால பாதுகாப்பான இடங்கிறது மேடான பகுதி தான். அங்கே சென்று விட வேண்டும். பவர் கட்டு இருக்கும், ஏன்னா காற்று அதிகமாக வீசும்போது. ஸோ ஒரு ஏன்னா அதனால என்ன பண்ணோம், வீட்டு ஜன்னல் அதனால தான் மூடுறோம். பாதுகாப்பான பகுதிக்கு போன போது தண்ணி கூட கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இந்த சாக்கடை தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்துவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நல்ல குடிநீர், உலர் உணவு, மருந்து, டார்ச் லைட், டிரான்சிஸ்டர், ஆல் இண்டியா ரேடியோ, இந்த மாதிரி ரேடியோ எஃப்எம் ஸ்டேஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறானோ. ஏன்னா இப்போது கரண்ட் இருக்காது, அதனால் பேட்டரி ஆப்ரேட்டரை அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நிலைமையை. இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம சரியாக கணிக்கவே முடியல. இந்த வருடம் பெரிய லெவலில் மழை பெய்யும் அப்படின்றாங்க. அந்த வருடம் பெரிய லெவலில் மழை பெய்யாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதிகமாக மழை பெய்யுது. சில டைம் அது ஃபெயிலியராக போகுது, சில டைம் அது அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ரீசன் சார்? இருந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, தயாராக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா தயாராக இருக்கணும் எல்லாத்துக்கும் வேணா இருக்கலாம். ஒரு நிலநடுக்கம் வருது, ஓகே, அது நிலநடுக்கம் முன்னாடிலாம் கணிக்கலாம் முடியாது. ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போ அது வரும்போது தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம ரெடியாக இருந்துக்கணும். ஒரு கனமான பில்டிங் விட்டு வெளில போகிறது நல்லது. பில்டிங் விட்டு வெளில போக முடியல, கதவு சின்னதாக இருக்குது, பட் நூறுக்கணக்கான மக்கள் வெளியே போனோன்னா பிரச்சனை வரும். இப்போ கனமான ஒரு டேபிள் கீழே இருக்கிறது நல்லது. சரிஞ்சு விழுந்தாலும் துளை போட்டு நம்மளை பாதுகாப்பாக வெளில எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அவ்வளோதான் அதுக்கு பண்ணோம். அதே மாதிரி ஒரு வறட்சி வந்துடுது. வறட்சி காலத்தில் நம்ம எப்படி அதை சமாளிக்கிறது, அதற்கான உத்திகளை கையாள வேண்டும். ஒரு வெப்ப அலை சூழலாக இருக்கலாம், அல்ல குளிர் அலை சூழலாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. குளிர் அலை தான் இப்படி இருக்கணும்,
வெப்பாலய சூழல்லாம் இப்படி இருக்கணும்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த தயாராக இருப்பது தான் முக்கியம். அதனால தான் அது வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 10ஆம் கிளாஸ் பாடத்தில் தன்னார்வ இன்னொருத்தருக்கு எப்படி உதவுறது அதையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து வாலண்டரிசம்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் படித்து அதற்கேற்றவாறு நம்ம தயார் செய்து கொண்டு விட்டோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடையே இருக்கும். அதுதான் ஓகே மதிநுட்பங்கிறது. ஃபர்ஸ்டெல்லாம் மழைக்கு லீவ் விடுறதை தாண்டி இப்போ வெயிலுக்கே லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த அளவுக்கு இப்போ வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கு நகரமயமாதல் தான். நிறைய கட்டிடங்கள் வந்திருக்கு. அதனால மேகமே இல்லாத சூழலில் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த வெயில் தெரியும். ஸோ அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இதே இயற்கை சூழ்ந்த பகுதியாக இருந்தும் நிறைய மரங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இலை நீராவி போக்கு அந்த மரத்துலேருந்து இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம உணர மாட்டோம். அதுதான். ஆனால் இப்போவே இப்படி இருக்கே, ஆனால் ஃப்யூச்சர்லாம் இங்கே வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க சார். அது உண்மைதானா? சரி, இப்போது ஊரில் வெளியில் வெப்பம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன் வெப்பம் இருக்குது? இங்கே இருக்கிற வெப்பத்தை வந்து நம்ம இங்கே ஏசி போட்டு அந்த வெப்பத்தை வெளியில் அனுப்புகிறோம். அதனால தான் அங்கே வெப்பம் ஆறுது. ஓகே. அதனால் ஏசி பயன்பாடை குறைச்சி வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணால் சொல்யூஷன் கிடைக்கும். சில மேலை நாடுகளில் இந்த கிரீன் பில்டிங்னு என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸர் மாதிரி எடுத்து காற்றை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த காற்றை அந்த பில்டிங் உள்ளே விடுவாங்க. வெளியில் இருக்கிறத காட்டிலும் அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். குளிர்காலத்தில் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஓகே. வீட்டு மேலே வீட்டு மாடி தோட்டங்கள் பக்கத்தில் இருக்கிற செவரு மேலாம் மரங்கள்லாம் வளர்த்தா இலை நீராவி போக்கின் காரணமாக உங்களுக்கு வந்து வெப்பம் குறையும். சிங்கப்பூர்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஏசியே பயன்பாட்டையும் நிறுத்த போகிறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும். மாற்று சிந்தனைகள் மூலம் எவ்வாறு எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்வது எப்படின்னு நம்ம யோசிக்கணும்.